வெல்கம் டு பிபி தர்பார். இன்னைக்கு பிக் பாஸ்ல என்னென்ன நடந்தது, இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்களோட சாட்டர்டே எபிசோடு என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். போட்டு பொளந்து எடுத்துட்டாரு ஃப்ரெண்டு, அது இதுன்னு எதையுமே பார்க்கல. எக்ஸ்பெஷலி சாண்ட்ரா, திவ்யா அண்ட் பிரஜன் 3 பேர்த்தையும் வச்சு செஞ்சுட்டாரு. அதுல வந்து பிரஜன் லாஸ்ட் வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை. அவர் அந்த ஃப்ரெண்டுங்கிற மோட்லயே இருக்காரு. பயங்கர எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டுனாலும் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் அவர் ஒரு பெரிய ஷோ எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அதுக்குண்டான ரெஸ்பெக்ட் கட்டாயம் பிரஜன் கொடுத்துருந்துருக்கணும். அது இல்லாம அவர் வந்து எதிர்த்து எதிர்த்து பேசினாரு. அது வந்து சுத்தமாவே ரசிக்கிற மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு பிரஜன் வந்து ரொம்ப நாள் நீடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து உண்மையாவே வெளியில வந்து சண்டை ஆயிடும். லாஸ்ட்ல சாண்ட்ரா வந்து பயங்கரமா அழுதுட்டாங்க. ஏன்னா வந்து பிரஜன் வந்து நிறைய வார்த்தைகளை விட்டாரு. ஸோ ஒவ்வொன்றும் வந்துட்டு பால் ஊத்த போறேன் அந்த வார்த்தையெல்லாம் பெரிய வார்த்தை. ஸோ நம்ம முதல் ஒவ்வொன்றா என்னென்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஃப்ரைடேவோட எபிசோட காமிக்கிறாங்க. அதுல வந்து ஸ்வீப்பிங் இவங்க பண்றேன்னு சொல்லிட்டு பூங்கடிக்கிறது, படுத்துக்கிட்டே பண்றது, திவ்யாவும் சாண்ட்ராவும் அந்த மாதிரிலாம் பண்ணிருந்தாங்க. ஏன்னா பிக் பாஸ் அவங்களுக்கு ஒரு ஃபுல் வீடும் அவங்க தான் க்ளீன் பண்ணணும் எல்லா வேலையும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டீ பிரேக் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க டீயை பால் எடுக்க போனாங்க. எஃப்ஜே சொன்னாரு, நான் யாருக்குமே 2 வேளை தான் பாலுன்னு சொல்லிட்டேன், அதனால உங்களுக்கும் பால் கிடையாது, வேணும்னா பிளாக் டீ குடிங்கன்னு சொன்னதும் சாண்ட்ராவும் இவங்களும் திவ்யாவும் அப்படி ஒரு பிரச்சனை. அதுல வந்து பிரஜனும் அனாவசியமா வந்து நுழைஞ்சு அவர் வந்து வியன்னா வந்து ஏதோ கேட்க போக அவங்களையும் வந்துட்டு ஏதாவதுன்னா பொழந்துருவேன் அது இதுன்னு ஏதோ வார்த்தைகளை விட. ஸோ அது பெருசா என்ன வச்சு செஞ்சிருவேன், காலி பண்ணிடுவேன் வியன்னாவை சொல்ல. அவங்க ரவுடி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க பிக் பாஸ்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ரவுடிஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க திவ்யா ஓன்னு போய் ஒரு ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு ஓன்னு போய் அழக. இப்போ ஜெயிலுக்கும் 2 பேரும் போக மாட்டேன்னு அத்தனை ரகல. அப்புறம் விக்ரம் போய் கூப்பிடுறாரு. அப்பயும் வந்து இவங்க புள்ளி பண்றாங்க. சாண்ட்ரா வந்துட்டு இப்ப போங்க உள்ளுக்குள்ள. இன்கேஸ் ஒருவேளை அவங்க உள்ளுக்குள்ள விக்ரம் இவங்க சொன்னதை நம்பி போயிருந்தா அதுவும் பிரச்சனையாயிருக்கும். லேடிஸோட பிரைவசி போயிடுச்சுன்னு பயங்கர பிரச்சனை பண்ணிட்டாங்க 2 பேரும். அதுல இருந்து தான் ஆரம்பிச்சது. பிரஜனும் வந்துட்டு அப்ப வந்து இப்ப பால் ஊத்த சொன்னா 2 பேரும் தான் சொன்னாங்க. அது சாண்ட்ராவும் சொன்னாங்க, பிரஜனும் சொன்னாங்க. இவங்க பால் குடுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் பால் ஊத்திடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவும் பிரஜனும் சொன்னாங்க. அதே மாதிரி பிரஜன் வந்துட்டு இவங்களோட கர்மா வந்துட்டு இவங்க தங்க அம்மா அப்பான்னு எல்லா ஃபேமிலியையும் இழுத்தாரு. அதாவது எஃப்ஜேவோட ஃபேமிலியையும். ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு பிளாஸ்ட்ன்னு சொல்லலாம், ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாரு இந்த 3 பேர்த்தையும். ஸோ அதுக்கப்புறம் எபிசோடுக்குள்ள போனாங்க. எபிசோடுக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்ததும் திவ்யா சாண்ட்ராவுக்கு தான் செம்ம ரோஸ்ட். அது எப்படி நீங்க வந்துட்டு எந்த வேலையும் பிக் பாஸ் சொன்ன எந்த வேலையும் செய்யல. எந்த சூப்பர் டீலக்ஸ் ரூமை மட்டும்தான் அவங்க கூட்டியிருக்காங்க. மிச்சபடி வீட்டு வேலை எதுவுமே செய்யலைன்னு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பயங்கரமா கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதை பயங்கரமா திவ்யாக்கும் சாண்ட்ரா சிரிக்கிறாங்க. திவ்யா வந்து முதல்ல அவங்க நினைச்சிட்டாங்க தன்னை தான் பாராட்ட போறாங்கன்ட்டு. வச்சு செஞ்சதும் திவ்யா வந்து அந்த மாதிரி இப்படி இப்படின்னு அவங்க ஆட்டிடியூட் காமிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் உட்காருங்கிறாரு, உட்கார மாட்டேங்கிறாங்க. பயங்கரமா அவங்க வந்துட்டு எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்வதி வேற அப்பப்ப சப்போர்ட் பண்றாங்க. பார்வதி ஒழுங்கா அவங்களா தனியா விளையாண்டுட்டு இருக்கும்போது கூட ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கேங் கூட சப்போர்ட் பண்றேன் பேர் வழின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஃபுல்லாவே இதுவா போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாரு. அப்பப்போ பிரஜனுக்கு மூஞ்சியே இல்லை தன்னோட ஒய்ஃபை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இருக்கத்தான் செய்யும் அது வந்துட்டு. அதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி திவ்யா பதிலே சொல்லலை. எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கீங்க சாண்ட்ரான்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு எதிராகவே சாண்ட்ராவை சொல்லிட்டார் அவர் வந்து. திவ்யா வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டாரு. எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னு வேற ஒரே ரோஸ்ட்டு. அதுக்கப்புறம் சோறு சோப்பு மாப்பு அந்த டாஸ்க்கு போனாங்க. அதுல எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி கேப்டன்ஷிப் ஒவ்வொரு கேப்டனை பத்தி சொல்லுங்க அப்படின்னதும் வியன்னா வந்துட்டு இவங்க சாண்ட்ரா வந்து முன்னாடி இருந்த டாஸ்க்ல ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். ஆனா இவங்க வந்து ரிபல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, எந்த ஃபன்னான டாஸ்க்கும் பண்ணவே விடல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வினோத் வந்து ரம்யாவை பத்தி பேசும்போது ரம்யாவை பத்தி சில குறைகள் சொன்னாங்க. அப்போ வந்து வினோத்ன்னு சொன்னதும் செம்ம கிளாப்ஸ். அதே மாதிரி இந்த சைட்ல வந்துட்டு
சுபீக்ஷா வந்துட்டு விக்ரம் நல்லா பண்ணினாரு, ஆனா குக்கிங் டீம்கிட்ட மட்டும் கொஞ்சம் நல்லா நடந்துக்கலாங்கிற மாதிரி சுபீக்ஷா சொன்னாங்க. ஸோ இதுதான் அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்வதி ஒரு சின்ன ரோஸ்ட், பெருசா இல்ல, சின்ன ரோஸ்ட். எப்ப பார்த்தாலும் நீங்க உங்களை பத்தின புகழ்ச்சியே தான் பாடிட்டு இருக்கீங்க, கேட்டா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரஜ்யனை கூப்பிட்டாரு, ஒரு பேப்பரை கொண்டு வந்தாரு பிரஜ்யனுக்குன்னு சொல்லிட்டு. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சுகர் கோட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பார்வதிட்ட சொன்னாங்க. நீங்க வந்து சுகர் அப்படியே சாண்ட்ராவை ஏத்தி ஏத்தி விட்டுடுறீங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரஜன்ட்ட ஒரு பேப்பரோட வந்தாரு. பிரஜனை பொழந்து எடுத்துட்டாரு. ஹவுஸ்மேட்ஸ் பத்தி நீங்க வந்துட்டு கதவு திறந்து விட்டா போங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு சார்? சேதுகிட்ட சொல்றேன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு சார்? அதே மாதிரி இது வண்டி எம்பக்கம் திரும்பிச்சுன்னா கண்டமாயிடும்னு சொல்றீங்க. அதே மாதிரி பால் ஊத்த போறேன்னு சொல்றீங்க. கர்மாவா அம்மாவுக்கா அப்பாவுக்கா ஃபேமிலிக்கான்னு சொல்றீங்க. வியன்னாவை காலி பண்ணிடுவேன்னு சொல்றீங்க, சுபிக்ஷா ஒரு பக்கம் காலி பண்ணிடுவேன்னு சொல்றீங்க அப்படின்னதும், நான் இப்படித்தான் சார், பிரஜ்யன் சொல்றாரு, நான் இப்படித்தான் சார், நான் தான் சொன்னேன், நான் வந்து அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எகிர்றாருங்க விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட. கொஞ்சம் கூட ஒரு மதிப்போ மரியாதையோ எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஃப்ரெண்டு ஓகே தான், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அவர் இங்க ஹோஸ்ட், அதை நீங்க புரிஞ்சுக்கணும் பிரஜ்யன். அவர் ஹோஸ்ட், அவர் வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு மட்டும் பார்ஷியாலிட்டி பார்க்க முடியாது. அவரை வந்து பயங்கரமா எகிறாரு. நமக்கே கோபமா வந்தது. எனக்கு வந்து என்ன மட்டும் நீங்க சொல்றீங்க, மிச்சம் யாரையுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறார். எதிர்த்து 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 பேசிட்டே இருக்காரு. நான் லிஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, அங்க வந்துட்டு விஜய் சேதுபதியை வந்து நீங்க யாரையுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, சண்டை போடலான்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் அமைதியா போன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது வேற, அதுல எஃப்ஜே வேற நடுவில் எப்படி இப்படின்னு அவர் ஏதோ சொல்ல வர பார்வதி உடனே அவங்க பொங்கி எழறாங்க, எஃப்ஜேவை சொல்ல வேணான்னு. அங்க ஒரு பெரிய ரகலை, யாருமே டிசிப்ளின்டா இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவரு வந்து உங்களுக்கு ஏதாவது டிசிப்ளின் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமா கோவம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பிரஜ்யன் கூட புட்டப்பே பண்ண முடியாம கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து பார்வதி கிட்ட நீங்க கோல் மூட்டி உன்னை பத்தி தான் அவர் நல்லா கணிச்சு வச்சிருக்காருலன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு தகராறு. அப்புறமும் பிரஜ்யன் உள்ளுக்குள்ள போய் ஏதோ ட்ரெஸ் அயன் பண்றாரு, அப்பயும் அவர் புரிஞ்சுக்கவே இல்லை. அவர் நான் சொல்றதை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்றாங்க. ஒரு பக்கம் சாண்ட்ரா வந்து அழுன்னு அழுகுறாங்க. அப்ப வந்து கமருதீன் வந்து இட்ஸ் ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, ரொம்ப அசிங்கமா இருந்தது. நான் இப்போ இந்த ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொன்னேன், கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு, கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போச்சு. இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எக்ஸ்பெஷலி இந்த 3 பேர் தான், பிரஜ்யன், திவ்யா அண்ட் சாண்ட்ராவை கிழிச்சு கிழிச்சு தொங்க விட்டுட்டாருன்னு சொல்லலாம். அவ்வளோ இதுவா இருந்தது. ஆக்சுவலா அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தேவைதான். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஓவரா பண்ணினாங்க. எந்த டாஸ்க் எந்த இது பண்ணினாலும் பிக் பாஸோட கண்ணை மூடணும்னு சொல்றது, அதே மாதிரி இவர் வந்து பிக் பாஸ் சொன்னா கதவை திறந்து விடணும்னு சொல்றது, இதெல்லாம் எடுப்படவே எடுப்படாது. நாளைக்கு கெமி எவிக்ட் ஆயிட்டாங்க போல இருக்கு. நாளைக்கு யாரை ரோஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு கமருதீனுக்கு நல்ல பேர் கிடைச்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.